குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் நாம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பொல்லாங்கனை. அவன் என்ன செய்கிறான்? அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். நாம் செய்த தவறுகளை இரவும் பகலும் சொல்லி நம்மை குற்றம் சாட்டி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய காரியத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ முன்னேற விடாதபடி தடை செய்கிறவனாக இருக்கிறான். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்து பின்பு அவன் இப்படி செய்துவிட்டேனே என்று அவன் நான்று கொண்டு செத்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதுவே பேதுரு 3 முறை மறுதளிக்கிறான். மறுதளித்து என்ன சொல்கிறான்? இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று மத்தேயு 26:75 பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பேதுரு எந்த இடத்திலும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கவில்லை. ஆனால் அவர் மனம் கசந்து அழுதார். அது தேவனோடு கூட மீண்டுமாக அவருடைய உறவை புதுப்பித்தது. மாத்திரமல்ல, இந்த பேதுருவின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்மை தேவனால் பயன்படுத்த முடியும். நாம் எவ்வளவு தவறு செய்தவர்களாக இருந்தாலும் உன் சகோதரன் தவறு செய்தால் அவனை 7 தரம் மன்னி என்று சொல்லி கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து மன்னியாமல் இருப்பாரா? நிச்சயமாக நாம் தவறும் பொழுது, மீறும் பொழுது தேவனிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த மன்னிப்பின் நிச்சயத்திலே நாம் வாழ வேண்டும். நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது தேவன் என்னை மன்னித்து விட்டார். நிச்சயமாக எனக்கு ஒரு நல்வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறது இந்த வெளிப்படுத்தல் 12:11 தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின் மையத்திலே வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அவரை பற்றி சொல்ல நம்மை அர்ப்பணிப்போம். எல்லா துதிகான மகிமையும் கர்த்தருக்கு செலுத்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தோல்வியின் வேலைகளிலெல்லாம் பிசாசானவன் குற்றம் சாட்டி இரவும் பகலும் பிள்ளைகளை வளர விடாதபடி தடை செய்கிற இந்த காரியத்தை முறிக்கும்படியா எங்களுக்கு அற்புதமான இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறே தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தம் பாவங்களை எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. உம்முடைய சாட்சியின் வசனத்தினாலே நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நாமத்திலே ஜெயம் கொள்கிறவர்களாக இந்த உலகத்திலே சுகந்த வாசனையாக உமக்கென்று நாங்கள் ஆண்டரே மனம் வீசி ஆண்டரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். சகல துதிகான மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.